இந்தியாவில் தங்கம் கிடையாது. இறக்குமதி பண்ணால் டாலரில் பே பண்ணுறோம். டாலரில் பே பண்ணால் முதலையெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரூ. 82 டாலர், ரூ. 81 டாலர். இப்போ டாலர் ரூ. 88 ரூ. 87 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6-7% ஏறி இருக்குது. இப்போ திருப்பி இப்போ இந்திய பங்குச்சந்தை 25லேருந்து தீபாவளி கிளம்பி வேகமாக மேலே ஏறுது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாக்ஸ்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டாலர் இந்தியா கொண்டாந்தாங்க. டாலர் திருப்பி ரூ. 82 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தங்கம் விலை இறங்கணும். சர்வதேச விலை அப்படியே இருந்து வேறு மாற்றங்களே இல்லைனாலும் கூட இந்தியாவில் மட்டும் தங்கம் இறங்கும். ஏன்னா டாலர் மதிப்பால். சர்வதேச சந்தை அப்படியே இருந்தால் கூட டாலர் இப்போ ரூ. 95 ஆகிடுச்சுன்னா சர்வதேசத்தில் ஏறாது, இங்கே மட்டும் ஏறும். அப்போது நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நான் உங்களுக்கு MCXலாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கையில் காசு இல்லாமலே தங்கம் எவ்வளோ வாங்கினாலும் ஏறும்னு சொல்லிட்டு இப்போ ரூ. 100 தங்கம் வாங்குறதுக்கு அவங்க ரூ. 10,000 தங்கம் வாங்குவாங்க. கம்மி பணத்தில் கூட கான்ட்ராக்டு நிறைய. அவங்களுக்கு தங்கம் வாங்குறதுல தங்க வியாபாரி இல்லை, ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இது ஏறப்போகுதுன்னு வாங்குறாங்க. ஏறப்போகுதுன்னு நிறைய வாங்கி வச்சுட்டு அவங்க அது இறங்குச்சுன்னா இறங்க அவங்க பணம் கட்டணும்.